வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎட் அட்மிஷன். ஓகேவா? பிஎட் அட்மிஷன் பற்றி பார்க்க போகிறோம். பிஎட் கோர்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் எப்போ தான் தருவாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் சொல்லலாம். சரி, ஓகே. நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் ஐத்து ஆள் ஆகிட்டீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஎட் வருஷத்துக்கான இந்த அகாடமிக் இயருக்கு எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ஆகஸ்ட் மாதம். ஓகேவா? மேக்ஸிமம் உங்களுக்கு ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ தான் பிஜி அட்மிஷன்லாம் ஓடிட்டுருக்கு. அங்கே லாக்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஓகேவா? பிஜி அட்மிஷன் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் இப்போ தான் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ் லிஸ்ட்லேயும் விட்டுருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் முடிச்சுட்டு அதில் இருக்கிறவங்களும் யாருமே எங்கேயுமே அந்த அகாடமிக் இயர் வீணாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் எப்பயுமே பிஎட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் லேட்டாக தான் எப்பயுமே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட டேஸ் அப்படி ஒரு வருஷத்துக்கு 200 டேஸ் நினைக்கிறேன், 200 180 வரும். அப்படியே கவர் ஆகிட்டு வர மாரி இப்படி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் 15க்குள்ளே நீங்கள் காலேஜுக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாரி தான் இருக்கும். ஓகே, ஆகஸ்ட் பாதிக்கு மேலே செப்டம்பர் பாதி. ஓகே, அந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. அது ஆகஸ்ட் 15க்கு மேலே செப்டம்பர் 15க்குள்ளே இதான் நடந்துகிட்ருக்கும். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு எப்பயுமே சொல்கிறது தான், அப்ளிகேஷன் கொடுக்க தான் டைம் லேட் ஆகும். அப்ளிகேஷன் கொடுக்கனா அதுக்கு மேலே அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதோடைய ஃப்ளோவில் வருது. அதாவது அந்த அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கு வெப்சைட்டு விட தான் லேட் ஆகும். ஆனால் அவங்க விட்டாங்கன்னா டக்குன்னு நீங்களும் அப்ளை பண்ணிடுவீங்க. ஒரு வாரமோ 10 நாளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே, அதுக்குள்ளே நீங்களும் அப்ளை பண்ணிடுவீங்க. அதுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி அவங்களும் பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட்டு விட்டுருவாங்க. அது 2-3 கட்டமாக விடுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த மந்த்து எண்டுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க. விட்டோடனே நானும் நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமேலுக்கு அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணணும், எப்படி ஒரு சில இதெல்லாம் இருக்கும். நீங்கள் பயந்துட்டுருப்பீங்க, இல்லை எப்போ வரும், எப்படி வரும், ஆல்ரெடி யாருக்காச்சும் வந்திருக்கா. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வேறு இதுனா இப்போ தெரியும். இப்போ பிஎட்டுங்கிறது கொஞ்சம் பேர் தான் படிப்பீங்க. அது தமிழ்நாடு முழுவதும் 7 காலேஜுங்க இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதுல்ல. இதேமாரி எங்களைமாரி ஒரு யூடியூப் சேனல் மூலயமா தான் நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. அதில் கமெண்ட் பண்ணும்போது, ஓ உங்களுக்கு வந்திருக்கா, ஓ நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்கா, அப்படி கிடைச்சாலும் ஓ நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்கா, அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். ஒரு சில அதில் கொஞ்சம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறமேலுக்கு எங்கெங்கே ஹாஸ்டல் இருக்குது, ஓகே, அதெல்லாம் இருக்கும். நீங்கள் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் எப்போயுமே நார்மலாக ஒரு யூஜி காலேஜில் சேர்கிறதுக்கே ஒரு கவுன்சிலிங் போடுறீங்க. ஓகேவா? அந்த கவுன்சிலிங்கில் கிடைச்சா தான் உண்டு. அதேமாரி தான் இதுவும். நீங்கள் இந்த காலேஜ் தான் வேணும்னு சூஸ் பண்ண முடியாது. பொதுவாக அப்ளிகேஷனில் போடுவீங்க. நீங்கள் போட்ட காலேஜ் தான், எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும்னு அது கிடைக்காது. ஏன்னா அந்த காலேஜ் வேறு யாராச்சும் உங்களுக்கு மேலே கட் ஆஃபில் அதிகமாக இருந்தால் அவங்க கூட எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜ் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்துடும், கிடச்சிரும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் நேமும் ஓகே, டிஎன்ஜிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். அதெல்லாம் கூட அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எந்த வெப்சைட்டில் வரும்னு சொல்லி கூட நான் சொல்லிடுறேன். அதை தான் நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, நார்மலாக என்னங்க தேவைப்படும், அதாவது நீங்கள் யூஜி முடிச்சிங்க, வெறும் யூஜி முடிச்சுட்டு பிஏ பண்ணுறீங்கன்னா யூஜியோட டிகிரி எல்லாம் 10th, அதாவது இதுலேயும் நீங்கள் படித்த 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஓகேவா, உங்களோட டிசி, யூஜியோட மார்க் லிஸ்ட்டு, ஆர்எஸ்எம்மோ மார்க் லிஸ்ட்டு தேவை கண்டிப்பாக. ஆர்எஸ்எம் மார்க் லிஸ்ட்டு, அப்புறமேலுக்கு என்னது ஃப்ரெஷ் செலெக்ஷன், தற்காலிக சான்றிதழ் சொல்லி கொடுத்துருப்பாங்களா அதுக்கப்புறமேலுக்கு ஒரு சில காலேஜில் மொத்தமாகவே எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமேலுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஒரு சில காலேஜில் கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா கொடுக்காம வந்துருப்பாங்க. அந்த ஆர்எஸ்எம் மார்க் வச்சு நீங்களே ரெடி பண்ணி போடுவீங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதேமாரி நம்ம கம்யூனிட்டி சான்றிதழ் வாங்கணும், வருமான சான்றிதழ் வாங்கணும், அவ்வளோதான். அது ஆமாம், வருமான சான்றிதழ் வாங்கணும், வாங்கி வச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணி வச்சிங்க. ஏன்னா இப்போ தான் எல்லாத்துக்குமே கேட்குறாங்கல்ல. ஓகே, இதேமாரி சின்னதாக மட்டும் இதான் அப்லோட் பண்ண சொல்லும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னன்னா, அதேமாரி யாரெல்லாம் பிஎட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி, யாரெல்லாம் பிஎட் படிக்க தகுதியானு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம யூஜி முடிச்சு எல்லாமே பிஎட் பண்ணலாம். ஆனால் என்ன சொல்கிறது, பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு
பிஎட் பண்ண முடியாது. அவங்க வந்து ஏன்னா பிஎட் இப்போ அவங்க பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு போயிட்டு பிஎட் பண்ணிட்டு அவங்க எந்த சப்ஜெக்ட் போய் எடுப்பாங்க? எடுக்க முடியாது. ஒன்லி அவங்க எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் போய் எடுக்கலாம். அது 11th 12th. அதனால் அவங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தா மட்டும் தான் பிஎட் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலுக்கு பிகாம் முடிச்சுட்டு வந்து பிஎட் பண்ண முடியாது. அவங்களும் எம்காம் முடிச்சுட்டு தான் பிஎட் பண்ண முடியும். அதனால் அவங்களும் காமர்ஸ் எடுக்கணுன்னா 6 to 10 போய் எடுக்க முடியாது. 11th 12th மட்டும் தான் எடுக்க முடியும். அதனால் அவங்களும் எம்காம் முடிச்சுட்டு தான் பிஎட் பண்ண முடியும். ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் இருந்தாலும் சொல்லிவிடுங்க. மற்றவங்க எல்லாமே நீங்கள் வந்து நார்மலாக வந்து பிஎட் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸாம்ஸும் காமர்ஸ் மட்டும் தான் இப்படி இருக்கும். மிச்சம் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து ஜாகிரஃபி முடித்தாலும் பிஎட் பண்ணிக்கலாம். வரலாறு முடித்தாலும் பிஎட் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாம் போய் சோசியல் சயின்ஸ் எடுப்பாங்க. அதேமாதிரி மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் ஓகே, அது நார்மல். அவ்வளோதான். இதான் அவங்க யாரெல்லாம் தகுதியானு சொல்லி கேட்கலாம். அதேமாரி வந்து நீங்கள் எம்ஏ முடிச்சுட்டு அது நார்மலாக ஆல் சப்ஜெக்ட்டு நீங்கள் வந்து எம்ஏ முடிச்சுட்டு வந்து பிஎட் பண்ணாலும் அதுக்கு தனியாக பர்சன்டேஜ் உண்டு. எம்ஃபில் முடிச்சுட்டு வந்து பிஎட் பண்ணாலும் அதுக்கு தனியாக நீங்கள் எடுத்த பர்சன்டேஜ் இல்லாமல் கூடுதலாக எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் தருவாங்க. நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்து பிஎட் பண்ணாலும் அதுக்கு தனியாக கூடுதலாக பர்சன்டேஜ் தருவாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் என்எஸ்எஸ் என்சிசின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் என்எஸ்எஸில் வந்து அந்த கேம்ப் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த பர்சன்டேஜ் எல்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கேன், நீங்கள் எம்ஏ முடிச்சிங்கன்னா எம்ஏ வச்சா நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கூடுதலாக ஒரு பர்சன்டேஜ் வருவாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு பர்சன்டேஜ் எடுத்துருப்பீங்க. இப்போ 74 வச்சுருக்கீங்களேன். இப்போ எம்ஏ முடித்தா கூடுதலாக அதுக்கு என்ன பர்சன்டேஜ் வருமோ அது ஆட் ஆகி +2 +1 இப்படி ஆட் ஆகி நீங்கள் இப்போ 74னா 74 + 1 75ன்னு போயிடுவீங்க. அதில் உங்களுக்கு தேவை மார்க்கில் அது பர்சன்டேஜ். அவன் 0.5ல் உங்களோட முந்திட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அப்லோட் பண்ணுங்கள். அதெல்லாம் கேட்கும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளிகேஷன் அது என்னது ஃபில் பண்ணும்போது எல்லாம் கேட்டுட்ருக்கோம். ஓகே, எதுவுமே அப்ளிகேஷனில் கரெக்ஷன் வச்சுக்காதீங்க. கரெக்டாக பதிவு பண்ணுங்கள் வரும்போது. அது அப்புறப்பா நான் சொல்கிறேன். இதாங்க பிஎட். ஓகே, யாரெல்லாம் தகுதின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பிஎட் இப்போ படிக்கலாமா படிக்க வேணாமா, பிஎட் வந்து படித்தா வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காது அப்படிங்கிறது வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இதுவும் நீங்கள் வேணும்னு சொன்னால் மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். பிஎட் படிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அதனால் நான் என்னென்ன அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? அப்ளிகேஷன் ஓப்பன் அதான் சொல்லிட்டேன். இப்படி இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து நியூஸ் வந்துடும். ஓகேவா? இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வரணும். அந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அப்ளை பண்ணுறது அப்படி ஓப்பன் ஆகலாம். நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்லேயே ஓப்பன் ஆகிடும். மேக்ஸிமம் இந்த மந்த்லேயே ஓப்பன் ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருமே முதல்ல கவலைப்படாதீங்க. என்னடா நம்ம கூட படித்தவங்க எல்லாம் வேலை எல்லாமே ஏதோ ஒரு டிகிரி இப்போ அடுத்த ஒரு மூவ் ஆன் அடுத்த ஒரு இடநகர் பயந்துட்டாங்களே, நம்ம இன்னும் இருக்கிற இடத்துலேயே தானே இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இது முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேசுவாங்க, என்ன அவங்களுக்கு என்ன விட்டாங்களா இல்லையா, அவங்க சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவிட்டாக நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் காதில் எடுத்துக்காதீங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடைக்காது, இத்தனை காலேஜ் தான் இருக்குது, எப்படி நமக்கு தான் கிடைக்கும், பேசாமல் நீ தான் இங்கேயே போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் வேணாம். ஜஸ்ட்டு ஒரு நம்மளால ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். கிடைச்சா படிப்போம், அப்படி இல்லைன்னா இங்கேயே படிச்சுருவோம். நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ இது இவ்வளோ லேட்டாக வருது, பேசாமல் ப்ரைவேட் காலேஜ்லேயே சேர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. யாருமே தயவுசெய்து ப்ரைவேட் காலேஜில் சேராதீங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு முயற்சி மட்டும் பண்ணி பாருங்கள். 500 ரூபா இவ்வளோதாங்க ஆகும் ஒரு அப்ளிகேஷனுக்கு. ஓகேவா? ஃபீஸ் கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். மார்க் நிறையா வச்சுருக்கீங்க எல்லாமே. ஓகேவா? ரொம்ப மார்க் கம்மியாக இருந்தால் நீங்களே வந்து ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துங்க. ஏன்னா மார்க் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே சீட்டு கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். அதை பற்றி முன்னையே சொல்லிட்டேன். 7 காலேஜ் தான் இருக்குது, அதில் 5 காலேஜ் தான் சொல்லிட்டு சும்மா அர்த்தமாக இருக்கேன் விரும்பல. அதை பற்றி முன்னையே சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதனால் மார்க் அதிகமாக இருக்கிறவங்க யாருமே தயவுசெய்து பிஎட் படிக்கணும்னு நினச்சிட்டு வெளியே வந்துடாதீங்க. வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பிஎட் படிங்க. உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிஎட் படித்ததுனால சொல்கிறேன். இவன் ஏன்டா இவ்வளோ சொல்கிறான் அப்படின்னு யோசிப்பீங்க. நான் இன்னைக்குள்ளே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிஎட் படித்து என்னோடய வாழ்க்கை இப்போ எந்த நிலைமைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கண்டிப்பாக படிங்க. யாருமே ஐயோ பேசாமல் நம்ம ப்ரைவேட் காலேஜ் சேர்ந்துடலாமா, ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் எப்போ வேணால் சேரலாம். பிஎட் படிக்கணும்னு நினச்சவங்க மார்க் அதிகமாக இருந்தாலுமே சரி, மார்க் கம்மி எல்லாம் போடுங்க. நினச்சவங்க எல்லாமே பிஎட் காலேஜ் எப்போ வேணால் சேர்ந்துக்கலாம். இது கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே கவுன்சிலிங் முடிஞ்சது அப்புறமேலுக்கு கூட நீங்கள் போய் சேரலாம். ஏன்னா அதுலேயுமே அங்கே டைம் இருக்கும். ஏன்னா இப்போ சும்மா பேருக்கு தாங்க வந்து அவனுக்கு அட்மிஷன் தேவைன்னு சொல்லிட்டு ஆள் சொல்லிட்டு 1000 கூட 2000 கூட வாங்கி வச்சு அட்மிஷன் போட்டோன்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சுருப்பாங்க. ப்ராப்பராக இன்னும் லேட்டாகும் பிஎடுக்கு. ஓகேவா? அதனால் யாரும் கவலைப்படாதீங்க.
கண்டிப்பாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பிஎட் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு நான் எதை பற்றி பேசணும் பிஎட்டில் அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக பேசுவோம். நிறைய பேர் கேட்குறீங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, எத்தனை இந்த கேஸ்ட் இதெல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். பயப்படாதீங்க, போடுங்க. அதாவது ஒன்றே ஒன்று தான். இப்போ ஒரு யூஜின்னு ஒரு டிகிரி படிச்சுட்டு வரீங்க. அந்த யூஜின் டிகிரிக்கு அப்புறமேலுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒருத்தவங்க எம்எஸ்சி படிக்கலாம் போவாங்க, இன்னொருத்தவங்க டிஎன்பிசி லைன் போகலாம். அது காம்படிட்டிவ் எக்ஸாம் லைனில் பாதி பேர் கைவிடுவாங்க. ஒரு சில பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. பிள்ளைங்களாக இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பிஎட் படிக்கணும் விரும்புகிறவங்க வந்து பிள்ளைங்க மட்டும்தான். பசங்க ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தாங்க இருப்பாங்க. ஒரு 10 பேருக்கு, ஆனால் 10 பேரில் பசங்க டோட்டலாக ஒரு 10 பேர் வரீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 10 பேரில் பார்த்தீங்கன்னா பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 2 பேர் தான் படிக்கலான்னு வருவாங்க. ஓகேவா? மீதி 7-8 பேருமே பொண்ணுங்களாக தான் இருப்பீங்க. இந்த பொண்ணுங்க இதில் தான் சொல்கிறேன். இதில் பாதி பேர் கொஞ்சம் பேர் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு சில பேர் குடும்ப கஷ்டத்தால் வேலைக்கு போவாங்க. ஒரு சில பேர் இல்லை நான் வந்து எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும், எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணா போயிருக்காங்க, எங்கள் சித்தப்பா பையன் போயிருக்காங்க, அவங்க போயிருக்காங்க, இவங்க போயிருக்காங்க, கண்டிப்பாக நானும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் இதில் கைவிடுவாங்க. ஓகேவா? இதேமாரி பாதி பேர் எம்எஸ்சி படிக்க போயிடுவாங்க. ஓகேவா? ஒரு சில பேர் இதெல்லாம் யாருப்பா படிப்பா, அதெல்லாம் எங்கே சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் காலேஜில் பணம் கட்டி. ஓகேவா? இதேமாரி நிறைய பேர் கைவிடுவாங்க. படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் படிப்பாங்க. அதாவது கவர்மெண்ட்டில் போகணுன்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். பிஎட் கோர்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாங்க. மொத்தமாக அது வந்து 2 வருஷங்க. பிஎட் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது 2 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2019 to 21 நான் பிஎட் படித்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் தான் எழுதுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் பேட்டர்ன் வந்துருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு எழுதின 10 யூனிட்டு இப்போ வந்து செமஸ்டருக்கு 5 யூனிட்னு சொல்லி மாற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதான் ஜாலியாக ஈஸியாக தான் இருக்கும். பேப்பர் அப்போ ஒரே புக்கு படித்தது, அந்த ஒரு புக்கை பாதியாக பொளந்து 2ஆக வச்சுருக்காங்க. அவ்வளோதான், அதாங்க மேட்ரு. அவ்வளோதான், முடிஞ்சுது. 2 வருஷம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. செமஸ்டர் பேட்டர்ன் எக்ஸாம் தான். சொல்லிக்கப்படி அங்கே தான் நீங்கள் சொல்லிக்கப்படி பயந்து தான் தொலையாதீங்க. ஐயோ நம்ம யூஜியில் படித்த மாரி இருக்குது, அங்கே தான் சப்பையாக தான் இருக்கும். எல்லா பேப்பருமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? மேஜர் பேப்பர்னால் என்னது, ஃபஸ்ட் இயர் கூட உங்களோட இது பெடாகிராஜின்னு சொல்லுவாங்க. அது கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், அங்கே வந்து உங்கள் சப்ஜெக்டை படிக்க மாட்டீங்க. உங்கள் சப்ஜெக்டை எப்படி நடத்தணும், நல்லா கவனிச்சிங்க. உங்கள் சப்ஜெக்டை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி மாணவர்களுக்கு எளிமையாக கற்பிக்கணும், இப்படிங்கிறத தான் நீங்கள் படிப்பீங்க. உங்கள் சப்ஜெக்டை போய் அங்கே படிக்கவே மாட்டீங்க. ஓகேவா? செகண்ட் இயரில் மட்டும் நீங்கள் யூஜியாக இருந்தீங்கன்னா உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் படிப்பீங்க. ஓகேவா? அது ஒரு பேப்பர் பெடாகிராஜின்னு சொல்லிட்டு, அது வந்து ஆமாம், அதை படிப்பீங்க. அதே நீங்கள் பிஜியாக இருந்தீங்கன்னா, பிஜி முடிச்சுட்டு பிஎட் பண்ணிங்கன்னா உங்களோட 11th 12th 9th 10th இப்படி இதை படிப்பீங்க, உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்டு. இது வந்து உங்களுக்கு இதான் உங்களுக்கு மேஜராக வரும். வேறு அங்கே ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக அங்கே வந்து பாடம் எப்படி கற்பிப்பீங்க மட்டும் தான் படிப்பீங்க. பாடத்தை எப்படி நடத்தணும், எந்த முறையில் கொண்டு போய் சேர்க்கணும், அப்படி தான் படிப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்னத்தை பற்றி சொல்லலாம் வேணால் சொல்லுங்கள், சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதை பற்றி பேசணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கே பேசிவிடுவோம். வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போகுது. ஓகே, நன்றி, பாய்.